நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநாரப்பா போற்றி, குருவை போற்றி. வணக்கம் அன்பான மேஷ ராசிக்கார நேயர்களுக்கு ஆனி மாதம் ராசி பலன்கள், பொதுவான ராசி பலன்கள் 15/6/2024 சனிக்கிழமையில் இந்த மாதம் பிறக்கின்றது. ராசி கன்னி ராசியாகவும், லக்கணம் கும்பமாகவும், நட்சத்திரம் உத்திரம் 3ஆம் பாதத்திலும், திதி சுக்லபட்ச நவமி திதி கரணம் அளவு கரணத்திலும், யோகம் விதி பாதம் திதி தெய்வம் சரஸ்வதியாக நம்மளுக்கு எல்லாம் படிப்புக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியின் திதி தெய்வமாக வலம் வந்து யோக தேவதை ருத்ரனாக வலம் வருகின்ற இந்த சனிக்கிழமையிலேயே மேச ராசிக்கு லாபாதிபதியும் தொழில் சாணாதிபதி 10ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் ராசியிலேயே வலம் பெற்று இருக்கின்றது. ஆனாலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்றது. இந்த விரையாதிபதி பாக்கியாதிபதி மேசராசிக்கார நேயர்களுக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற இது மிகவும் அற்புதமான குடும்பஸ்தானம் என்பது வளம் பெற்று இந்த ஆனி மாதங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலே குடும்பங்களிலே வாக்கு ஸ்தானம், பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய தன வாக்கு குடும்பம், கண்ணை பற்றி குறிக்கக்கூடிய நேத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் இது தத்துவார்த்த ரீதியிலே 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே குரு பகவான் தனக்காரகன் அமைந்து புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட இந்த ஆனி மாத ராசி பலன்களிலே கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலங்கள் மேசராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். மேசராசிக்கார நேயர்களுக்கு 2ஆம் இடத்திலேயே குரு பகவானுடைய பார்வை என்பது அற்புதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு ரிணரோண சத்துருஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றதும், அஷ்டமஸ்தானத்திலே பார்க்கின்றதும், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இது ஒரு சரராசியாக இருக்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்களும் தொழில் மேன்மைகளும் அபிவிருத்திகளும் பெறுகின்றது. ஆனாலும் ராசியிலே ராசிநாதன் இருக்கின்றது. சற்று பலமற்ற நிலைமையில் சனியின் பார்வையிலே ராசி என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு சற்று வலுவிழந்த நிலைமை என்பது இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியது. வெளியூர் சென்று வருவதற்கு இரவு நேரங்களிலே சற்று கவனமாகவும், வீடு சம்பந்தப்பட்ட இடங்களிலே, நெருப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே சற்று கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டும். முயற்சி சாணாதி வழிபட்டு இருக்கின்றதும், லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவான் வளமாக இருக்கின்றது. பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் ராசிநாதன் வலுவிழந்த நிலை என்பது சற்று தாமதமான நிலைகளையும், எதிர்பாராத கோபம், வேகம், விவேகம், சண்டை சச்சரவுகளில் இருந்து சற்று கவனம் நிதானமாக இந்த ஆனி மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்கள் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கோச்சார ராசி பலன்களிலே 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பாக்கியாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும், முயற்சி சாணத்திலே அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய களத்திர ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதும், 5ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணத்திலே இருக்கின்றதும், ருணரோண சத்துரு சாணாதிபதி ஆட்சி வலுவிலே முயற்சி சாணத்திலே இருக்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய, எடுக்கின்ற காரியங்கள் அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும், பாக்கிய சாணத்தை பஞ்சமாதிபதியும் முயற்சி சாணாதிபதியும் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் மேச ராசிக்கு பாக்கிய சாணங்கள் வலுப்பெற்று அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ருணரோண சத்துருஸ்தானத்திலே அமர்ந்து இந்த மாதம் என்பது பிறந்து இருக்கின்றது. மேசராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி சாணம் வலுப்பெற்று ஆட்சி பெற்று முயற்சி சாணத்திலேயே புதன் பகவான் இருக்கின்றதும், 11ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் தொழில் சாணாதிபதி சனி பகவான் ஆட்சி வலிவில் குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலும் லாபஸ்தானத்திலே தொழில் சாணத்திலே நல்லதொரு மேன்மைகளை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து விழுகின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புத யோகங்களும் கிடைக்கின்றது. 4ஆம் இடத்தில் அதிபதி சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த
மாதம் ஆரம்பம் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. மேசராசியை பொறுத்தவரை ஆணி மாத ராசி பலன் என்பது ராசி என்பது செவ்வாய் பகவான் சற்று பலமிழந்த நிலைமையிலே இந்த மாதம் என்பது ஆரம்பித்து கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் மேச ராசியை விட 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குரு பகவான் சுககிரகமாகிய குரு பகவான் சஞ்சரிக்கின்றது. மிகவும் அற்புதமான தனவாக்கு குடும்ப ஸ்தானங்கள் வளம் பெற்று இருக்கின்றதும் ருண சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலும் எதிரிகள் வெல்லக்கூடிய வேலைகளிலேயும் தொழில்களிலேயும் நல்லதொரு மாற்றங்கள், நோய்களிடமிருந்து விடுபட, சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நல்லதொரு சுபபோகமாக வாய்ப்புகளை கொடுக்கின்ற குரு பகவானுடைய ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுடைய ருண சத்துரு ஸ்தானத்தை பார்க்கின்றதுனால எதிரிகளை வெல்லக்கூடியதும், தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும், நோய்கள் இருந்தால் நோய்கள் தீர்கின்ற ஒரு யோகமாகவும் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே தகப்பனார்களிடம் இருந்து எதிர்பாராத சொத்து சுகங்கள் பெறக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்பது வீடு வாகன சொத்து சுகங்கள் சற்று தாமதமற்ற நிலையிலும் தேவையில்லாத செலவுகளும் வீடு வாகன வண்டிகளில் இருந்து பழுது செய்வதற்கும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனால வீடு சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலே விரை செலவு நடப்பதற்கும், வெளிநாடு சென்று வருவதற்கும், வெளிநாட்டில் இருந்து உள்நாடு வருபவர்களுக்கும் ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் மேசராசியை பொறுத்தவரை ஆணி மாத ராசி பலன் என்பது ராசிநாதன் சற்று வலுவிழந்த நிலைமையிலேயே இருக்கின்றார். 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. பாக்கிய ஸ்தானத்தை 5ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவர், அழகுகள் காலம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாகிய சுக்கிரன் புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கை என்பது வலுவாக முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே சகோதர சகோதரிகளிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக வருகின்ற ஒரு காரியமாகவும், வீர தீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவார்த்த ரீதியிலே 3ஆம் இடத்திலே 3ஆம் இடத்ததிபதி ஆட்சி வடிவிலே சூரியனுடைய நட்பு கிரகத்தோடையும் சுக்கிரன் நட்பு கிரகத்தோடையும் 3 கிரக சேர்க்கையிலேயே முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றது. சகோதர சகோதரிகளிடமிருந்தும் நல்லதொரு மாற்றங்களையும், மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபாஸ்தானத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது ராசியை சற்று பலமிழக்க செய்கின்ற ஒரு அமைப்பு. சற்று ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்றதும், ஆனாலும் இது ஒரு நெருப்பு ராசியாகவும் காற்று தீயில் போல பரவக்கூடிய இந்த ராசியிலே, இந்த ராசி என்பது தத்துவார்த்த ரீதியே தலையாய ராசி, முதல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ராசிநாதன் வலுப்பெற்று இருந்தாலும் கூட சற்று பலமிழந்த நிலைமையிலேயே இருக்கின்றது. இந்த வைகாசி 15 தேதி வரையில் மேசராசிக்கார நேயர்களுக்கு சற்று எடுக்கின்ற காரியங்கள் வேகம் விவேகம் அனைத்தும் பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. தேவையில்லாத டென்ஷன்கள், தடை தாமதம், ஏமாற்றங்களில் இருந்து விடுபட்டு சற்று தைரியமாகவும் திடமாகவும் இருக்கக்கூடியது. இந்த ராசி என்பதே திடம், தைரியம், வேகம், விவேகம் நிறைந்தது, நீதி நேர்மை நிறைந்த ராசி. ஆனாலும் ராசிநாதன் ராசியிலே இருக்கின்ற வலு இழந்த நிலைமை என்பது இங்கு இந்த ஆணி மாத பலன்கள் ஆணி 15 தேதி வரையில் சற்று தடை தாமதமற்ற நிலைகள், மன தொந்தரவுகள், தெளிவில்லாத நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய வாக்குகளிலும் சிந்தனைகளிலும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி குரு பகவான் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர், தன காரகன் என்று சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்திலே இருந்து தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே வலுப்பெற்று இருக்கின்றதுனாலும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கின்றதும் 6ஆம் இடம் வலுவாக இருக்கின்றதும் 2ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை இந்த ஆணி மாதங்களிலே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளும் இங்கே இருக்கின்றது. சூரியன் பலம் பெற்று இருக்கின்றதும், சுக்கிரன் புதன் சூரியன் முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே இருக்கின்றதுனால ஆரோக்கியத்திலே நல்லதொரு மேன்மைகளும், தகப்பனார்களிடமிருந்து ஒரு சில உதவிகளும், தகப்பனார் உங்களுக்காக கொடுக்கக்கூடியதும், தகப்பனார்களிடம் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் பெறக்கூடிய ஒரு யோகங்களும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. விரையாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகளும், 12ஆம் இடம் பலமும் இல்லாத நிலையிலேயே ராகு பகவான் இருக்கின்றதுனாலேயும் எதிர்பாராத தூக்கங்கள் இல்லாத நிலைமையும், எதிர்பாராத விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், இந்த 2ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி இருக்கின்றதுனாலே அனைத்தும் நல்லதொரு சுப விரயங்கள் செய்யக்கூடியதும், சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கும்
இங்கே சூரியன் புதன் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை என்பது பாகிஸ்தானத்திலே விழுகின்றதுனால இது ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும், 9ஆம் இடம் என்பது நெருப்பின் ஹோமத்தை பற்றி குறிக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்கும் இடங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கோயில் விசேஷங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், பிரயாணங்கள் செல்வதற்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைப்பதற்கும், வேலை தொழில்களிலே பொருளாதாரத்திலே நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கின்றது. ஆனாலும் ராசிநாதன் ராசியிலே இருக்கின்றது என்பது சற்று ராசியிலே பிறந்தவர்களுக்கு சற்று தடை, தாமதம், ஏமாற்றம், தேவையில்லாத பம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. ஆனாலும் அஷ்டமஸ்தானத்தை குருபகவனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுகின்றதுனாலும், 5ஆம் பார்வையாக குருபகவனுடைய பார்வை 6ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலும், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே குருபகவானுடைய பார்வை என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலும், இங்கே குருபகவானுடைய நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்றதுனாலே சொத்து சுகம், வீடு, வாகனம், வண்டிகளிடமிருந்து நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. ஆனாலும் தேவையில்லாத விரைவு செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமும் இங்கே இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே பாவகிரகம் சஞ்சரிக்கின்றது என்பது சற்று எதிர்பாராத இரவு நேரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ராசியிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே மேசராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனம், நிதானமாக இந்த ஆணி 15 தேதி வரையில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே ருண சதுஸ்தானத்திலே கேதுவுடன் இணைந்தாலும், இங்கே குரு பகவானுடைய பார்வையினாலே இந்த மாதம் என்பது, ஆரம்பம் என்பது அற்புதமான பரிபூர்ண அருள்களை பெறுகின்றது. ராசியில் சற்று பலமிழந்த நிலைமை மட்டுமே இங்கே காணப்பட்டாலும் கூட வாக்குஸ்தானங்கள், ஆரோக்கிய ஸ்தானங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கிறது. 5ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே குழந்தைகள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சுபமாக இருக்கின்றது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளை கொடுக்கின்றது. பாக்கியஸ்தானம் பலம் பெற்று அற்புதமாக இருக்கின்றதுனாலே ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் மேசராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு வேகம், சுறுசுறுப்பு, நீதி, நேர்மை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நடக்க வேண்டும் என்பதே இந்த மேசராசியின் தத்துவார்த்த ரீதியாக இருக்கின்றது. அப்படி இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 9ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே தகப்பனார்களிடம் இருந்து பெறக்கூடிய ஒரு சில நல்லதொரு உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. தனவாக்க குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் 4ஆம் இடத்ததிபதி இங்கே 6ஆம் இடத்திலே மறைந்து இருப்பதனாலும் சொத்து சுகம், வீடு, வாகனம், வண்டிகளில் இருந்து தேவையில்லாத ஒரு சில விரை செலவுகளும் இங்கே நடக்கப் போகின்ற ஒரு ஆணி மாதமாக இருக்கின்றது. லாபாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று மூலத்தெரிவன வடிவிலே இருக்கின்றதுனாலே எதிர்பாராத நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இங்கே தூக்கம் என்பது சற்று இல்லாத நிலைமைகளும், தேவையில்லாத அலைச்சல், விரை செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே தனவாக குடும்பஸ்தான பாக்கியஸ்தானம் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே பலமாக இருக்கின்றதுனாலே உங்களுடைய அறிவு திறனிலே அற்புதமான நல்லதொரு யோக பலன்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கின்றது. முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்றார். 2ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்றார். பொருளாதாரத்திலே நல்லதொரு ஏற்ற உயர்வுகளை கொடுக்கின்றது. ஆனாலும் தேவையில்லாத ஒரு சில சண்டை, சச்சரவு, வம்பு வழக்குகள், இதிலே விரைய செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மேசராசி என்பதே மிகவும் நல்லதொரு கவர்மெண்ட் உத்தியோகங்கள், ஆர்மி சம்பந்தப்பட்ட போலீஸ் துறைகளிலே வேலை பார்ப்பவர்கள், உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்களை நல்லதொரு முன்னின்று நடத்தக்கூடியவர்களும் இந்த ராசியாக இருக்கின்றது. இது மிகவும் அற்புதமான ஒரு நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள், எதிலையுமே ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியவர்களும் இந்த மேசராசி நண்பர்களாகவே இருக்கின்றீர்கள். உங்களுக்காக இந்த ஆணி மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள், நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள், இரவு நேரங்களிலே சற்று பயணங்களிலே கவனம், நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. மேசராசியை பொறுத்தவரை ஆணி மாத ராசி பலன் 15/6/2024 சனிக்கிழமையிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் வலு சற்று பலமிழந்த நிலைமையில் இருந்தாலும் மற்ற ஸ்தானங்கள் 2ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நல்லதொரு பலம் பெற்று அற்புதமாக லாபஸ்தானத்திலே லாபாதிபதி பலம் பெற்று இருக்கின்றதும், உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை பார்க்கின்றது என்பதும் சற்று குழந்தைகளிடமிருந்து கவனம், நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமையாகவும் இருக்கின்றது. ஆனால் பஞ்சமாதிபதி பலம் பெற்று இருக்கின்றார். எதையும் வெல்லக்கூடிய ஒரு குழந்தைகளாகவும் படிப்புகளில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் மந்த நிலைமை குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இங்கே இருக்கின்றது. ஆனி மாத ராசி பலனை பொறுத்தவரை மேசராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. 12ஆம் இடம் தூக்கத்தில் சற்று தூக்கம் இல்லாத நிலைமைகள், தேவையில்லாத அலைச்சல்கள், விரை செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமும்,
ஆனி மாதமாக இருக்கின்றது. இந்த ஆனி மாதம் 10-15 தேதி வரையில் சற்று பலமிழந்த நிலைமையாக இருக்கின்றது. 15 தேதிக்கு பிறகு சனி பகவான் 2ஆம் இடத்ததிபதி நட்சத்திர சாரத்திலே செல்லும் பொழுது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி பரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய வாக்கிய ஸ்தானத்தை பரிபூர்ணமாக பார்க்கின்றதுனால எதிர்பாராத தன வரவுகளும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாக நடக்கின்றதும் நீங்கள் எண்ணுகின்ற அனைத்தும் நல்லதொரு சுபபோகமாக அற்புத யோக மாதமாக இந்த ஆனி மாதம் என்பது பிறக்கின்றது. லாபஸ்தானத்தில் லாபாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இங்கே ஆட்சி ஒளியிலே இருக்கின்றதுனாலையும் 9ஆம் இடத்ததிபதி விரையாதிபதி தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சுபகிரகம் சஞ்சரிக்கின்றதும் முயற்சி ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய வாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே முயற்சிகள் அனைத்தும் சகோதரர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு சில நல்லதொரு உயர்வுகளையும் அற்புதங்களையும் சகோதர சகோதரிகளிடமிருந்து தகப்பனார்களிடமிருந்து பெறக்கூடிய அமைப்பும் தகப்பனார்களுக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு அமைப்பும் அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஆனி மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.